ஒரு நிமிஷம் மேடம், அப்புறமா கேளுங்கம்மா. போங்கம்மா, எல்லாரும் வழி விடுங்க மேடம். போங்கம்மா, போங்க, அப்புறம் கேளுங்க. மேடம் நீங்க மேடம் சொல்லுங்க. சொல்லுங்க மேம், ஒரே ஒரு क्वेश्चन. கேளுங்கம்மா, வழி விடுங்க. போய் அப்புறமா கேளுங்கம்மா. போங்க, கிளம்புங்க. எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. இவங்க கண்ணில் படாம காரியத்தை வேற முடிக்கணுமே. எப்படி முடிக்கலாம்? மேடம் மேடம் என்ன பண்ணணும்? மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. இவனை பார்த்தா மீனாட்சிய சுட்டவ மாதிரி இருக்கு. அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க? வெற்றி, அந்த வெற்றி, உங்க அம்மாவுக்கு எதிராக போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்தா கோபால் இன்னும் கோர்ட்டுக்கு வரலையே. இல்ல சார், இப்ப வந்துருவாங்க நினைக்கிறேன். கொலைக்காரன் இங்க நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள காணாம போயிட்டானே. அவன் எதுக்கு இங்க வந்தான்? ஒருவேளை அவன் மீனாட்சியை கொல்ல வந்திருப்பானோ? மேடம், கோபால கூட்டிட்டு வரேன்னு போன சக்தி இன்னும் வரவே இல்லை மேடம். அவ போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ என்ன பண்றது மேடம்? நீங்க எதுக்கும் பயப்படாம தைரியமா இருங்க. கோபாலை தேடி கண்டுபிடிக்க போலீஸ் அனுப்பியிருக்கேன். அவங்க கோபாலையும் சக்தியையும் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. சரிங்க மேடம். அத்தை, ஒரு நிமிஷம், நான் இதோ வந்துடுறேன். ஹலோ, சொல்லு. ஆமா, கோர்ட்ல தான் இருக்கும். ஓ சரி, அப்புறமா முடிச்சிட்டு கால் பண்றேன். பூஜா, பூஜா, குடோன்ல இருந்து சக்தியும் கோபாலும் தப்பிச்சிட்டாங்களாம். இப்ப நாம என்ன பண்றது? பேசாம நம்ம ஆளுங்களை அனுப்பி அவங்கள தேடி கண்டுபிடிக்க சொல்லட்டுமா? வேண்டாம், தப்பிச்சு போனவங்களாவே இருக்கட்டும். என்ன பூஜா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? கோபால் இங்க வந்து சாட்சி சொன்னா தானே ரங்கநாயகி உள்ள போவா. அத மறந்துட்டியா நீ? கோபால் இங்க வருவான், அதுவும் அவனை அந்த சக்தியை கூட்டிட்டு வருவான். ஐயோ, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சக்தியை கடத்தினதுல இருந்து இப்ப அவ கோபாலோட தப்பிச்சிருக்கிறது வரைக்கும் எல்லாமே நான் போட்ட பிளான் தான். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கெஸ் பண்ணதுதான் மிஸ் ஆகாம நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சக்தி கோபால கூட்டிட்டு வந்து கோர்ட்ல நிப்பாட்டி ரங்கநாயகி தண்டனை வாங்கி கொடுப்பா. அது மட்டும்தான் இன்னும் நடக்க வேண்டியது இருக்கு. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீ கோபால கடத்தாம இருந்திருந்தீங்கன்னா போலீஸே அவனை கோர்ட்ல நிப்பாட்டி ரங்கநாயகி தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல. எதுக்காக தலையை சுத்தி மூக்க தொடுற? போலீஸால ரங்கநாயகி தண்டனை கிடைச்சா அதனால நமக்கு என்ன லாபம்? சக்தி மூலமா ரங்கநாயகி தண்டனை கிடைக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு வேலையும் நான் பண்ணியிருக்கேன். இப்ப புரியுது பூஜா. கோபால சக்தி கூட்டி வந்து கோர்ட்ல நிப்பாட்டினா தான் அந்த ரங்கநாயகிக்கு சக்தி மேல கோபம் வரும். நம்மளை ஜெயில பிடிச்சு போடுறதுக்கு காரணமானவன்னு அந்த சக்திய அந்த ரங்கநாயகி வாழ்க்கை பூரா மன்னிக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லம்மா, அம்மாவை ஜெயில தள்ளிட்டாளேன்னு அந்த வெற்றியும் சக்தியை மன்னிக்கவே மாட்டான். அதுக்காகத்தானே நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் பிளான் சூப்பர் பூஜா.
நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல நீ ரங்கநாயகி கண்ணுல படுறதுக்குள்ள இங்க இருந்து போ. மேடம் உங்ககிட்ட பேசணும் மேடம், ரொம்ப அர்ஜென்ட் மேட்ரு. எதுவா இருந்தாலும் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு பேச வேண்டியதானே? கோர்ட்டுக்கு எதுக்கு வந்திருக்க? இதுல யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போ போ. அதான் வந்துட்டல மேடம், இதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு திரும்பி போக முடியுமா? இங்கே பேசிட்டு போயிடுறேன் மேடம். சரி, நம்ம ரிலாக்ஸா ரூம்ல போய் பேசுவோம். போ, அங்க போ. வரேன், நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரமா போங்க, லேட் ஆயிடுச்சு. இப்ப சொல்லு, இப்ப எதுக்கு இங்க வந்த? மேடம் எனக்கு அர்ஜென்ட்டா பணம் வேணும். அது போன்லயே கேட்டு தொலைக்க வேண்டியதானே? சொல்லியிருந்தா ஆன்லைன்லயே போட்டு விட்டுருப்பேன்ல. சரி, எவ்வளவு வேணும்? 5000-மா 10,000-மா? இவனுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து விடுங்க. கொடுங்க, போய் தொலையட்டும். எனக்கு 5000 10,000லாம் வேணாம், 10 லட்சம் ரூபாய் வேணும். என்னம்மா இது? சக்தியோட போன் இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. என்னன்னு ஒண்ணும் புரியலையே. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் கேட்காதீங்க. நான் கேட்ட 10 லட்சம் ரூபாவை கொடுங்க, இல்லைன்னா வச்சுக்கோங்க, இப்படியே கோர்ட்ல போய் சரண்டர் ஆகி உங்களை காட்டி கொடுத்துருவேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வந்து நின்னு 10 லட்சம் ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ முதல்ல கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்பு, நான் அங்க வந்து பேசிக்கிறேன். இல்ல மேடம், பணத்தை இப்பவே கொடுங்க, இல்லைன்னா மீனாட்சியை கொல்ல சொன்ன. டிஸ்போஸ் பண்ணுங்க, போங்க. இரு இரு போங்க, இரு. வெற்றி, வெற்றி கொஞ்சம் இப்படி வா. மா வா. என்னம்மா? வெற்றி, அங்க சொல்லுங்க. மீனாட்சிய சுட்ட கொலைகாரன் இருக்கான்டா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, நான் இப்பதான் பாத்துட்டு வரேன். அவன் தரையில விழுந்து கிடக்குறான். எப்படியாவது ஏதாவது பண்ணி அவனை கோர்ட்ல கொண்டாந்து நிப்பாட்டு. அப்பதான் நான் கொலைகாரி இல்லைன்னு நிரூபிக்க முடியும்டா. நீ போ. இருங்க வரேன். இல்ல, என்னாச்சு ரங்கநாயகி? ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் வாங்க. குற்றவாளி இங்கதான் இருக்கிறதா அம்மா சொன்னாங்க.
ஆனா யாருமே காணோமே. ஹலோ, யாரை தேடுறீங்க தம்பி? என்னையா தேடிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இங்க ஒரு குற்றவாளி இருந்தான் சார், அவனை தான் தேடுறேன். குற்றவாளியா? இல்ல தம்பி, இது என் ரூமு. இங்க குற்றவாளி எல்லாம் இருக்க மாட்டாங்க. இல்ல சார், இங்க தான் இருக்கான். எங்க அம்மா கூட பாத்துருக்காங்க சார், அதான் உள்ள வந்தேன். என்னப்பா திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? இல்ல சார், இங்க இருந்து பேசாம போயிரு, இல்லைன்னா போலீஸை கூப்பிட்டுருவேன். கொலையாளிய பார்த்ததான் அம்மா சொல்றாங்க. ஆனா கொலையாளி இங்க இல்ல, எங்க போயிருப்பான்? என்ன தம்பி யோசிக்கிற? சொல்றேன்ல, கிளம்புங்க. எந்திரிங்க சீக்கிரம். இங்க பாருங்க, இவனை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு போயிருங்க. நான் கோர்ட்டுக்கு போறேன். எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. ஐயோ, இந்த கர்மம் வேறயா? ச்சே. யுவர் ஆனர், மீனாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. வணக்கங்க. ரங்கநாயகியோட சம்பந்தி தானே நீங்க? ஆமா. உங்களை ரங்கநாயகி சுட்டதா ஏன் சொன்னீங்க? உங்களுக்கும் ரங்கநாயகிக்கும் ஏதாவது குடும்ப பிரச்சனை இருக்கா? குடும்ப பிரச்சனை எல்லாம் இருக்குங்க ஐயா. ஆனா அவங்க என்ன சுட்டதுக்கு காரணம் வேற. என்ன காரணம்? சொல்லுங்க. நீங்க சொல்ற காரணத்தை இந்த கோர்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல நான் உங்களை எதிர்த்து நின்னதுதான் காரணம். கொஞ்சம் புரியும்படி சொல்றீங்களா? இது வரைக்கும் எங்க ஊர்ல நடந்த எலெக்ஷன்ல ரங்கநாயகி எதிர்த்து யாரும் போட்டி போட வர மாட்டாங்க. நான் தான் முதல்ல போட்டி போட்டேன். அந்த கோவத்துல என்ன சுட்டுட்டாங்க. எப்படி சுட்டாங்க? இடது கையால சுட்டாங்களா இல்ல வலது கையால சுட்டாங்களா? சொல்லுங்க மீனாட்சி, ரங்கநாயகி உங்களை எந்த கையால சுட்டாங்க? இடது கையா இல்ல வலது கையா? அது அது அப்போ காத்து பலமா அடிச்சிட்டு இருந்தது. புழுதியும் மண்ணும் அப்படியே பறந்துச்சு. அப்ப என் கண்ணுல மண்ணு விழுந்துருச்சு. அதனால அதனால தயங்காம சொல்லுங்க. அதனால நான் சரியா கவனிக்கல. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். உங்க கண்ணுல எப்போ மண்ணு விழுந்துச்சு? ரங்கநாயகி பேசிட்டு இருக்கும் போதா இல்ல துப்பாக்கி எடுக்கும் போதா? என்கிட்ட அவங்க கோவமா பேசிட்டு இருக்கும் போதுதான் என் கண்ணுல மண்ணு விழுந்துருச்சு. அப்படின்னா ரங்கநாயகி துப்பாக்கி எடுத்தாங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது, அப்படித்தானே? ரங்கநாயகி சுட்டதையும் நீங்க பார்க்கல, அவங்க கையில துப்பாக்கி இருந்ததா இல்லையான்னு கூட நீங்க பார்க்கல. நான் சொல்றது சரிதானே? பதில் சொல்லுங்க மீனாட்சி. இல்ல, என் கண்ணுல மண்ணு விழுந்ததால நான் எதையும் சரியா பார்க்கல. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்க போலாம்.
யுவர் ஆனர், ரங்கநாயகி கையில துப்பாக்கி இருந்ததையோ அவங்க சுட்டதையோ மீனாட்சி பார்க்கல. அது இந்த கோர்ட்ல அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. எனவே என் கட்சிக்காரர் ரங்கநாயகிய குற்றமற்றவர்னு விடுவிக்குமாறு வேண்டுகிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எஸ். சுட்டதை நேர்ல பார்த்த சாட்சியா கோபால்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட வாக்குமூலத்தை கேட்காம இந்த கேஸ்ல எந்த முடிவும் எடுக்க வேண்டான்னு கேட்டுக்கொள்கிறேன். கோபால் இருக்காருன்னு தான் சொல்றீங்க. ஆனா அவரை கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. நான் அவரை குறுக்கு விசாரணை பண்ணணும். கோபால் இப்ப தலைமறைவா இருக்காரு. சீக்கிரமே போலீஸ் அவரை பிடிச்சு கோர்ட்ல நிப்பாட்டுவாங்க யுவர் ஆனர். இதெல்லாம் கோர்ட் நேரத்தை வீணடிக்கிற செயல். இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். உரிய நேரத்தில் கோபாலை கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தாமல் இருக்கும் காவல்துறையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு பொய்யானதுன்னு நான் நிரூபிச்சிட்டேன். அதனால என் கட்சிக்காரரை ஜாமீனில் விடுதலை செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் இதுவரைக்கும் வாக்குமூலம் கொடுத்தவங்க ரங்கநாயகி தான் மீனாட்சியை சுட்டாங்கன்னு ஆதாரபூர்வமா சந்தேகத்திற்கு இடமில்லாம நிரூபிக்கல. மேலும் நேரில் பார்த்த சாட்சி என்று சொல்லப்படும் கோபாலை போலீசார் கோர்ட்டில் நிறுத்தவில்லை. எனவே குற்றம் சாட்டப்பட்ட ரங்கநாயகியை நான் ஐயா ஐயா, நான் தான் கோபால். நீங்க சொல்ல நினைக்கிறத அந்த கூண்டுல ஏறி நின்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க கோபால், அன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஐயா, அன்னைக்கு மீனாட்சி அம்மா முன்னாடி ரங்கநாயகி அம்மா கோவமா பேசினாங்க ஐயா. அப்போ பேசிட்டு இருக்கும் போதே ரங்கநாயகி மீனாட்சி அம்மா சுட்டாங்கய்யா. ரங்கநாயகி தான் மீனாட்சியை சுட்டாங்கன்னு நீங்க நேர்ல பாத்தீங்க, அப்படித்தானே? ஆமாங்கய்யா, என் 2 கண்ணால பார்த்தாங்கய்யா. எத்தனை மணிக்கு பாத்தீங்க? அந்த டைமை சொல்ல முடியுமா? மதியானம் 3 மணி இருக்குங்கய்யா. அப்பதான் பார்த்தேங்கய்யா. இல்லவே இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நீங்க ஏஆர்எஸ் ஹாஸ்பிட்டல்ல உங்க ஒய்ஃபோட இருந்தீங்க, உண்மையா இல்லையா? உங்க மனைவியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்க அன்னைக்கு மத்தியானம் ஏஆர்எஸ் ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்திருக்கீங்க. இதோ அதுக்கான ஆதாரம். இப்ப சொல்லுங்க கோபால், ரங்கநாயகி மீனாட்சியை சுட்டாங்கன்னு நீங்க சொல்றது பொய் தானே? இப்படி ஒரு அபாண்டமான பொய்யை ஏன் சொன்னீங்க? உண்மையை சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா பொய் சாட்சி சொன்னதுக்காக உங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன். இல்ல நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். என் மேல எந்த நடவடிக்கை எடுத்துறாதீங்க. மீனாட்சி அம்மாவை ரங்கநாயகி சுட்டதை நான் முன்ன இருந்து பார்க்கல. அன்னைக்கு என் வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க. கை நிறைய பணம் கொடுத்து ரங்கநாயகி அம்மா பழி போட்டு வாக்குமூலம் கொடுக்க சொன்னாங்க. அப்படி கொடுக்கலன்னா என் குடும்பத்தையே அழிச்சிடுன்னு சொன்னாங்கய்யா. அதுக்கு பயந்து போய் தான் நான் இப்போ பொய் சாட்சி சொல்லிட்டேன்யா. உங்களை மிரட்டினவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்கய்யா, நான் அவங்கள முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. இந்த வழக்கின் விசாரணை முடிவில் ரங்கநாயகிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கிறேன். கோபாலை மிரட்டியவர்கள் யார் என்று காவல்துறைக்கு விசாரிக்க உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கு விசாரணையை செப்டம்பர் மாதம்
20ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். The court is adjourned. மீனாட்சியை நான் சுடலைங்க. ஆனா அந்த கோபால் எதுக்காக எனக்கு எதிரா பொய் சாட்சி சொன்னான்னு எனக்கு தெரியல. அவன் அப்படி சொல்ல வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கணுங்க. என்னாச்சுமா? அப்படி அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? மீனாட்சி யார் சுட்டாங்க? நான் சும்மா கோவமா தான் பேசினேன். அப்போ சுட்டவன் முகத்தை மூடி இருந்தா. அதான் அவ அடையாளம் பார்க்க முடியல. ஆனா அவன் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க.